வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கிறாரு. ரொம்ப கவனமாக திரும்ப 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 வாசித்து இயேசுவின் நுணுக்கம் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். இயேசு இதில் எப்படி நடந்திருப்பார், அது மாதிரி நான் மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? மத்தேயு 11:29 என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். மத்தேயு 11:29 இயேசுவே சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாய் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அவரிடத்துல தான் நான் கற்றுக்கொண்டேன். முழுமையா ஒரு சாந்த குணமாய் இருப்பது எப்படி. அவரை பகைக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க, கேவலமா பேசுறாங்க, அவர் கோபம் உண்டாக்குற மாதிரிலாம் அந்த மத தலைவர்கள் வந்து பேசுறாங்க. அவர் அமைதியா இருக்கிறார், சாந்தமா பதில் சொல்லுகிறார், ரொம்ப தாழ்மையா அவர் இருக்கிறார். அவர் ஆண்டவர், அவர் நல்லவர். ஆனால் நல்ல போதகரேன்னு சொல்லும் போது என்னை நல்லவன் சொல்ற கடவுள் தான் நல்லவர் என்பதாக ஆண்டவர் வந்து தன்னை தாழ்த்தி சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய தாழ்மை, சாந்தம், அவருடைய சுபாவங்களை என்னை ரொம்ப கவர்ந்து கொண்டது. நான் அதை வாசித்து அதை வைத்து ஜெபிப்பேன். என்னை அப்படி மாத்துங்க, எனக்கு அந்த குணத்தை தாங்க, எனக்கு தாழ்மை தாங்க, சாந்த குணத்தை தாங்க, இந்த பரிசுத்தத்தை தாங்க, இந்த ஜெப வாழ்க்கையை தாங்க அப்படின்னு இயேசுவை பார்த்து நான் ரொம்ப வியந்து அந்த மாதிரி சுபாவம் எனக்கு வேணும்னு ஜெபிச்சிருக்கிறேன். அதனால தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றம். நான் வந்து ஆரம்பத்தில் இளம் வாலிபனாக இருந்தபோது என் சுபாவம் ஒரு மாதிரி முரட்டு சுபாவம். கோபம் வரும், எரிச்சல் வரும், பல்ல கடிக்கிறது, ஒன்றுன்னா பார்த்தா பேசுறது, அந்த மாதிரி ஒரு சாந்தம், அமைதி அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி சுபாவம். ஆனால் இயேசுவை நான் கற்றுக்கொண்டே வாழ்க்கை மாறினோன்னே என் பெற்றோரை ஆச்சரியப்பட்டேன். என் தாயார் சொன்ன, எப்படி நீ மாறிட்ட என்பதாய். நான் மாறலை, இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவங்கள் எனக்கு